11th house ஆச்சா? செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி. செகண்ட் லார்ட் அந்த வீட்டையே பார்க்குதா மார்ஸ். செகண்ட் லார்ட் மார்ஸ் பார்க்குதா, ஜூபிட்டர் பார்க்குதா. ஸோ ஃபேமிலி, குட் ஃபேமிலி. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சேம் பிளானட், செகண்ட் ஹவுஸ்னா ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோர்த் லார்ட் சாட்டர்ன் சிட்டிங் இன் ஃபிஃப்த் ஹவுஸ். Fourth lord is Kendrasthana, fifth lord is Trikonasthana, 4 and 5. So he will have a good mother, but retro அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட். சிக்ஸ்த் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் ஹெல்த் ப்ராப்ளம். ராகு இருந்தால் தாசி வரும். ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேத்து போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவான். ராகு 6ஆம் வீட்டில் இருந்தால் எந்த வியாதி வந்தாலும் ரொம்ப நாள் இருக்கும், தாசி ஆகும். ஓகே. செவன்த் லார்ட் லைஃப் பார்ட்னர் எப்படி கிடைப்பாங்க அப்படின்னா மார்ஸ், சரராசி, கமாண்டிங் நேச்சர் பர்சனாக இருப்பாங்க. ஆயுஷ் நல்லா இருக்கு, ஏன்னா ஜூபிட்டர் இருக்கு. 8ஆம் வீட்டில் மார்ஸ் இருந்தாக்கா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். பெண்களுக்கு 8ஆம் வீட்டில் மார்ஸ் இருந்துச்சுன்னா மாங்கல்ய ப்ராப்ளம் வரும். அதே 8ஆம் வீட்டில் ஆண்களுக்கு இருந்தாக்கா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். வண்டி ஓட்டும் போது உஷாராக இருக்கணும். அந்த சாட்டர்ன் 8ஆம் வீட்டுக்கு வரப்பையோ சனியும் சாட்டர்னை பார்க்குற டைமில் 100% ஆக்சிடென்ட் ஆகும். அதை ப்ராப்பராக கைட் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா இந்த டைமில் உஷாராக வண்டி ஓட்டு, இந்த மாதிரி டெம்பிளுக்கு போ, அதாவது தேவி டெம்பிள் ரெகுலராக போன்னு கைட் பண்ணி பாருங்கள். அவன் சின்ன சின்ன அடியில் எஸ்கேப் ஆகிடுவான், மேஜர் ப்ராப்ளம் வராது. அவனுடைய ஃபாதர் எப்படிப்பட்டவன்னு பார்த்தீங்கன்னா 9th Lord going to 10th வித் ஃபாதர். என்ன ஃபாதர் ப்ரொஃபஷன் அவன் செய்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் வீடு ப்ரொஃபஷன், 9ஆம் வீடு அப்பா. அப்பாவுடைய கிரகம் மகனுடைய கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்பாவுடைய ப்ரொஃபஷன் செய்யறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அங்கே சுக்கிரன் இருக்கிறதுனால கிளாத் ரிலேட்டட், ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். புதா டாக்ஸ் அபவுட் மீடியேட்டர் ஒர்க். சன் டாக்ஸ் அபவுட் எனி திங் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஆர் மெடிக்கல். மெடிக்கல்னு போனால் ஸ்கின்னு, வீனஸ். புதன் டாக்ஸ் அபவுட் நர்வ்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ ப்ரொஃபஷன் கேட்டிங்க இல்லைங்களா, அப்பயே ஒரு கொஷன். ப்ரொஃபஷன் வந்து 10th house, 1 2 3 4 5 6 7 8 9 10th house. 10th ஹவுஸில் இருக்கிற பிளானெட்டு சன், மெர்க்குரி அண்ட் வீனஸ். சன் டாக்ஸ் அபவுட் கவர்மெண்ட் ஆர் மெடிக்கல். புதா டாக்ஸ் அபவுட் நர்வ் ரிலேட்டட் அண்ட் வீனஸ் டாக்ஸ் அபவுட் தி ஸ்கின் ஆர் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சன் வர்றதுனால மெடிசன் ஃபீல்டுக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். மேத்தமெட்டிக் ரிலேட்டட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. என்ன ப்ரொஃபஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெர்க்குரி அண்ட் வீனஸ் கனெக்டட் ப்ரொஃபஷன் பண்ணலாம். மெர்க்குரி டாக்ஸ் அபவுட் மீடியேட்டர் ஒர்க், மேத்தமெட்டிக் ரிலேட்டட், பிகாம், எம்காம் இந்த மாதிரி ஃபீல்டில் போகலாம். வீனஸ்ன்னு போனாக்கா நீங்கள் எனி ஜெம் ஸ்டோன்ஸ் ஆர் எனி ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கிளாத் இந்த மாதிரி பிஸ்னஸுக்கு போகலாம். அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். ஓகே. அதை ரெஃபர் பண்ணும்போது யூ கேன் ப்ரொடெக்ட். 11th house டாக்ஸ் அபவுட் ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ்னா இந்த சரராசிக்கு 11ஆம் வீடு பாதை. 11ஆம் வீடு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அப்பா சம்பாதிச்ச பணத்தையும் சேர்த்தையுமே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா கண்ட்ரோலில் இருந்தால் படிச்சுக்குவான். ஓகே. 12th house டாக்ஸ் அபவுட் கேத்து இருந்துச்சுன்னா 12th ஹவுஸில் மோக்ஷஸ்தானான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் ஜாஸ்தி இருக்கும். கேத்துவோ ஜூபிட்டரோ கேத்துவோ 12th ஹவுஸ்க்கு வந்தால் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் ஆர் தி மோக்ஷா ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டட். அதே 10th ஹவுஸில் ஜூபிட்டர் இருந்தாக்கா எப்பயுமே கடவுள் ஏதோ சக்தி இருக்குது, அது ஒர்க் ஆகுது, ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணுறது. அவன் இவர் வந்தார் அன்றைக்கி, யார் ஒரு பேர் இல்லை, அவருக்கு 10th ஹவுஸில் ஜூபிட்டர் இருக்குது. அவர் பாருங்கள் எப்போ அப்பாரு கடவுள் கதை சொல்லிகிட்டே இருப்பார். இந்த கோயில் அப்படி, அந்த கோயில் அப்படி, இது அப்படி அப்படி. ஜூபிட்டர் 10th ஹவுஸில் தான் இப்படி தான் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? அவங்க ஏதோ செக் பண்ணுங்க அவர் ஜாதகத்தை. நான் அன்னைக்கு பார்த்துட்டேன் சார். ஒன்ஸ் பார்த்தா ஸ்டோர் ஆகிடும்னு சொன்னேன்ல, அன்னைக்கு ஜாதகம் அவருக்கு போட்டேன் இல்லைங்களா. 10th ஹவுஸில் ஜூபிட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லை 10th house டாக்ஸ் அபவுட் தனவந்திரி. மெடிக்கல் இடத்துல அவர் வேலை செய்ய வேண்டி வரும். புரிஞ்சுங்களா? ஸோ தீஸ் ஆல் தி பாயிண்ட்ஸ் யூ ஷுட் ரீட் இட். நான் கொடுத்துருக்க அந்த சார்ட்டை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ப்ரிடிக்ட். இதை வச்சுட்டு சும்மா ஏமாத்தின்னு இருக்காங்க காவியேஷம் போட்டுக்கிட்டு. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அப்போ கேளுங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் 20 வருஷம் விட்டு சொல்றேன் அப்படின்னா. இல்ல உண்மைதான், உண்மைதான்.
இல்ல இல்ல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி நமக்கு எல்லாரும் 20 வருஷம் ஆமா, experience practice. ஆகும்போது இல்லை நான் ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் பரத வித்யா பண்ணல. 6 months கம்ப்ளீட் ஆச்சு, அவ்வளோதான். ஜாதகம்லாம் போட கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த ரிலேட்டட் அவங்க சொல்லும் போதே, ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಒಬ್ಬರು ಜಾತಕದಲ್ಲಿ ಲಗ್ನದಿಂದ 8ನೇ ಮನೆಯಲ್ಲಿ ಚಂದ್ರ ಇದ್ರೆ ಬಾಲ್ಯದಲ್ಲೇ ಅವರಿಗೆ ತೊಂದರೆ ಬರುತ್ತೆ. ಇದನ್ನ ಬೃಹತ್ ಪರಾಶರ ಹೋರಾಶಾಸ್ತ್ರ ಬುಕ್ಕಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ அப்படின்னுவான். உடனே பரத் பராசர hoராசாஸ்திர புக் எழுதிக்குவேன். அன்னைக்கு சாயந்தரம் பார்ப்போம், அந்த புக்கை வாங்கிடுவேன். ஏன்னா எஸ்எம் டெம்ப்ளேட் கையில் காசு இருக்கும், போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். உட்காந்து உருவடிப்பேன். அவன் எப்படி அங்கன்னு தானே எடுத்திருக்கான், அப்போ இவன் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். அப்படி இப்படி தேட 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 உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்க. இப்படி தான் கற்றுக்கிறது. ஒரு வருஷம் செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ண உடனே ஐ ஸ்டார்டட் ப்ரிடிக்டிங். பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஹெச்எம்டியில் 3000 பேர் இருந்தோம். ஏய் ಬರಲ್ಲ, ನೀನು ಡೇಟಾ ಬರ್ತ್ ಕೊಡು ಹೋಗ சொல்லிட்டு உட்காந்துட்டு அங்கே பேப்பர் ஃப்ரீ. அக்கௌண்ட் செக்ஷனில் போனால் குணசேகர் கஷ்டம் பேப்பர் கொடு, தொண்டோக்கப்பா. சரி வந்துட்டு ஃபுல்லாக அது ஃபுல்லாக எம்எம்என் ரிசர்ச் இருக்கும், உங்கள்கிட்ட காமிச்சு இல்லைங்களா, உட்காந்துட்டு க்ளீனாக எழுதிடுவேன். எழுதிட்டு இது ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி வருதுன்னு செக் பண்ணிவிட்டு, ஆனால் பரவாயில்ல தொகடா நினச்சாருக்கா ஓகே. இப்படி ஃபேக்ட்ரியில் எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்ருப்பேன். சேர்மன் என்ன பண்ணுவார், அவர் ஹெச்எம்டியில் சேர்மன் ஒருத்தர் ஸ்ரீதர்னு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், ஃபோன் பண்ணுவார் ஜிஎம்க்கு. ஜிஎம் ஃபோன் பண்ணிட்டு குணசேகர் ಸ್ವಲ್ಪ ಕಳಿಸ್ಕೊಡಿ அப்படின்வார். இங்கே அந்த ஃபேக்ட்ரி காரில் ஜிஎம் ஹெட் ஆஃபீஸ்க்கு போவேன். எங்கள் இதில் மேக்கரி சர்க்கிளில் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. போனோன்னா அவர் சேம்பரில் உட்காந்துட்டு அவங்க பொண்ணுது அவங்க பையன் ஜாதகத்தை செக் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேயே காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் முடிச்சுக்கினேன். ಎಷ್ಟು ಕೊಡ್ಬೇಕು ಗುಣಶೇಖರ್ ಕಾಸು அப்படின்வாரு. HMT ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಎಲ್ರಿಗೂ ಫ್ರೀ ಸರ್ವಿಸ್, ಯಾರ ಹತ್ರ 10 ರೂಪಾಯಿ ತಗೊಳ್ಳಲ್ಲ. 20 ಇಯರ್ಸಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀವು ಅವ್ರದ್ದು வந்து ஜெயநகரில் தியேட்டர் இருக்கு, பெரிய குடும்பம் ಅವ್ರದ್ದು. ಜಯನಗರ್ல நிறைய ப்ராಪರ್ಟಿ இருக்கு. ನಿಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ 5,000 10,000 ಕೊಟ್ಟು ಕೇಳೋ ಅಸ್ಟ್ರಾಲಜರ್ ಸಿಗ್ತಾರೆ, ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. ಏನ್ರಿ ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀರಾ அப்படின்ட்டு அனுப்பி வச்சுருவார் அண்ணன் காரில். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, nobody can challenge you. இதை நான் வந்துட்டு யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் கற்றுக்கிற டைமில். அப்புறம் யார் ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரூல் என்ன சொல்லியிருக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் தேர்ட் ஹவுஸ்ன்னு ஏன் கொடுத்துருக்கான் அப்படின்னா, யூ ஷுட் ப்ரெடிக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஹவுசஸ். ஒருத்தர் நார்மல் அஸ்ட்ராலஜி என்ன பண்ணுவான், நீங்கள் ஒருத்தர் போன உடனே, சார் ನನಗೆ ಹೆಲ್ತ್ ಸರಿ ಇಲ್ಲ சார், ஏன் காயிலை அது காயில நான் சரி ಮಾಡೋದು எங்கே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு 6,000 பார்த்து ப்ரிடெக்ட் பண்ணுவான். அப்படி பார்த்து ப்ரிடெக்ட் பண்ணும்போது நீங்கள் 6,000 மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எதனால வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எதனால வந்துச்சுன்னா அவன் பேசிக் நேச்சர் என்ன. இப்போ பாருங்க, இதுக்கு 6th house ஜூபிட்டரா, ஜூபிட்டர் 9th ஹவுஸ்ல இருக்கா, வித் மார்ஸ் இருக்கா, கேத்துவை பார்க்குதா, என்னென்ன இன்வால்மெண்ட்டு. 9th ஹவுஸா பாருங்க, 6th house, அதாவது 1 2 3 4 5 6ஆம் வீட்டுக்கு அதிபதி ஜூபிட்டர் 7 8, அதாவது 7th 8ஆம் வீட்டில் இருக்கா. ஓகே, கூட மார்ஸ் இருக்கா, ஜூபிட்டர் 8ஆம் வீட்டில் மார்ஸும் இருக்கா. அப்புறம் வேற யார் பார்க்கறது, நோபடி. 7th 8th 9th 10th இல்லை, யாரும் பார்க்கல. ஸோ நீங்கள் 6th ஹவுஸை ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, 6th ஹவுஸ் சம்பந்தப்பட்ட கிரகங்கள், அந்த வீட்டில் ராகு இருக்கா. ஸோ ஜூபிட்டர் மார்ஸ் அண்ட் ராகு இதனுடைய ஹெல்த் ப்ராப்ளத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இம்மிடியட்லி யூ கேன் டெல் தட். அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கு. இது ஹெட், இது ஃபேஸ், இது ஹெட், இது ஃபேஸ். ஃபேஸில் ப்ராப்ளம் இருக்கும், மீன்ஸ் ஏன்னா இது ஹீட் ஆகிட்டு, ஏன்னா மார்ஸ் வந்து ஹீட் பிளானட். ஜூபிட்டர் டாக்ஸ் அபவுட் ஸ்கின்ல அவனுக்கு பபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபேஸில். ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஜூபிட்டர் டாக்ஸ் அபவுட் இங்கேருந்து ஹிடன் பார்ட், அடிவயிறை பார்க்குது. ஸோ அடிவயிறில் ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி மார்ஸ். பாருங்க, நான் சொல்றது புரியுதா. 6th லார்ட் வந்து ஜூபிட்டர் இங்கே உட்காந்துருக்கு, அது கூட மார்ஸ் உட்காந்துருக்கு. இந்த வீட்டுக்கு அதிபதி மார்ஸ் இங்கே உட்காந்து இந்த வீட்டை பார்க்குது. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் ப்ராப்ளம் வரும், அடிவயிறு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இங்கேருந்து ஹெட், ஃபேஸ், ஷோல்டர், செஸ்ட், லோயர் செஸ்ட், ஸ்டமக். திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்டமக். இது ஹிடன் பார்ட், தை, நீ, பிலோ நீ அண்ட் ஃபீட். அப்போ இந்த இடத்த பார்க்குதுன்னா லோயர் ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்கும், சென்ஸ் ஆர்கன் ப்ராப்ளம் இருக்கும்.
எதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னா மார்ஸ் டாக்ஸ் அபவுட் காரா மசாலா ஐட்டம், ஜூபிட்டர் டாக்ஸ் அபவுட் பேக்கரி ஐட்டம்ஸ் அண்ட் ஃபேட்டி ஐட்டம்ஸ். இதனால இவனுக்கு ஹெல்ப் பாடி. இதை பார்க்கணும்னா நீங்க வெறும் அந்த ப்ரிடிக்ஷன் மட்டும் கொடுத்தா போதாது. லக்னத்துல இருந்து நீங்க ரீட் பண்ணும்போது அவன் என்னத்தினால அவனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். யாரு அம்மா சொல்றாங்க, அம்மா ஏன் ட்ரீட் பண்ணி கொடுக்க முடியல, ப்ராப்ளம் சொல்ல கண்டுபிடிச்சு டாக்டர் கிட்ட போய் சொல்ல முடியல. இப்போ இப்போ உங்க பிள்ளைக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் இவன் மசாலா ஐட்டம் கார ஐட்டம் தின்தான் டாக்டர்னு அவங்க மெடிசன் கொடுக்குறாங்க. நீங்க அஸ்ட்ராலஜி ட்ரீட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவங்க பார்த்தேனே இவன் பேக்கரி ஐட்டமோ ஃபேட்டி ஐட்டமோ இல்லை பழம் இஷ்டப்படுத்தானே, மசாலா கார ஐட்டம் இஷ்டப்படுத்தானே, இதுல இருந்தால் ஹெல்த் ப்ராப்ளம் இது. உங்களுக்கு ஷாக்கு, என்னன்னா இவன் என் பிள்ளைய வந்து வீட்டில் பார்த்த மாதிரி சொல்றான் அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் தி ப்ரிடிக்ஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி. புரிஞ்சுங்களா? எதனால ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். Prediction is very simple, but the combination how to study each and every planet, what it indicates. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகே, பிரச்சனை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறேன். அது பையன் ஊருக்கு போயிருக்கான், வந்தவொடனே உங்களுக்கு இது பராசர லைட்ஸ்ன்னு இருக்கு. அது நான் ஒரு 10 years பேக் ஒருத்தங்கிட்ட கிராக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ண வச்சிருந்தேன். அது வீட்டில் இருக்கு அந்த சிடி. 7 நினைக்கிறேன். அது 10 வரைக்கும் இப்போ ஆயிருக்கு, 7 இருக்கு. பட் 10க்கு 7க்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் சிஸ்டமில் லோட் பண்ணிக்கேன். ஏன்னா கேபி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் நார்மலாக கிடைக்காது. அதனால் அதை லோட் பண்ணி சாருக்கு லோட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை க்ளீனாக காப்பி பண்ணிக்கலாம். இல்லை சிடியில் காப்பி பண்ணி கொடுன்னா பண்ணி கொடுத்துறேன். ஓகே, ஒரு சிடியை வச்சுக்கோங்க. சப்போஸ் அது கரெக்ட் ஆனாலும் திரியும் சிடியில் போட்டு லோட் பண்ணிக்கலாம். ஓகே, 3, 6, 9. ஓகே, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அதை க்ளீனாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ உங்கள் ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். எனக்கு இந்த இடத்துல புரியல, இது இப்படி எப்படி பண்ணுறது, இது என்ன அப்படின்றது நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் வே ஆஃப் அப்ரோச். நீங்கள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எங்கே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். குட்.